படின்னு சொல்கிற இந்த ஜென்ரேஷனில் ஃபன் பண்ணிகிட்டே படிக்கலாம் வாங்கன்னு சொல்கிற ஒரே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆதி வித்யா கேந்திரா. ஸோ இந்த ஸ்கூலை பற்றி சொல்லனா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்டேஷ்னரியும் அவங்களே கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கூலில் முக்கியமாக நார்மல் பசங்களோட ஸ்பெஷல் சைல்டும் வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எந்த வித தயக்கம் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஃபன்னுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் குறைச்சலே இல்லைங்க. டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக வந்து குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. தண்ணி வந்து காலி பண்ணாமல் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மெயினாக வந்து குழந்தைங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆயமாக இருப்பாங்க. ஸோ குழந்தைங்கள வந்து சேஃப்டியாக பத்திரமா வச்சுக்கிறாங்க. டைம் மட்டும் இல்லைங்க, ஹாலிடேஸில் சம்மர் கேம்பன் வைக்கிறாங்க. அதுலேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் சொல்லி தராங்க. பிரெயின் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபாகஸ், இந்த மாதிரி நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக சொல்லி தராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நடந்துக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் அப்படி இல்லைங்க. எல்லா குழந்தைக்கும் சேமாக ப்ரைஸ் தருவாங்க. ஒரு குழந்தைய விட்டு இன்னொரு குழந்தைக்கு ப்ரைஸ் தர மாட்டாங்க. ஸ்கூலில் இருக்க மொத்த குழந்தைக்கும் ப்ரைஸ் வித் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் எங்கே பார்ப்பீங்க? வேணும்னா கூகுள் ரேட்டிங் பாருங்கள், 4.9%. பேரண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் குழந்தைங்கள சேர்த்துக்காம மீடியமான குழந்தைங்கள வச்சு அவங்க மேலே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் விட்டுறாதீங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.